வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காரைக்குடியில் விஜயுடைய தேர்தல் பரப்புரை அது ஒரு கேலிக்குரிய பரப்புரையாக மாறி இருக்கு. காரணம் பார்த்தவங்க அத்தனை பேருக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் அனுமதித்த நேரம் ஒன்று, விஜய் அங்கே வந்து சேர்ந்த நேரம் ஒன்று. அதாவது காலையில் 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும், அதாவது 2:30 மணி நேரம் அனுமதிக்கிறாங்க ஒரு பரப்புரை செய்வதற்கு. நீ அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? காலையிலே மதுரைக்கு கிளம்பி போய் மதுரையிலேருந்து வந்து 12:30 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் காரைக்குடியில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரோட் ஷோ அல்லது பேசுறது, ஜனங்கிட்ட வாக்கு கேட்கறது, இன்னும் தேர்தல் ஸ்டண்ட் என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் வந்து அடிக்கிறது, இது எல்லாம் வந்து அந்த 2:30 மணி நேரத்தில் பண்ணலாம். சைக்கிள் ஓட்டுறது, குட்டிக்காரனை போடுறது, வேறு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த 2:30 மணி நேரம். ஆனால் இவன் ஆட்டிக்கிட்டு எத்தனை மணிக்கு வந்து சேர்றாங்கன்னா 2:31 வந்து சேர்றான் காரைக்குடிக்கு. அப்புறம் எப்படி வந்து அங்கே பரப்புரை நடக்கும்? மதுரையிலேருந்து கிளம்பும் போதே உன்னுடைய பாயிண்ட் இது, மதுரையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் பிரச்சாரம் பண்ண போகிறோன்னு சொல்ல நீ அனுமதி வாங்குற. காரைக்குடியில் இந்த பாயிண்ட், அதாவது கவியரசு கண்ணதாசன் நினைவு மண்டபம் இருக்குது, மணி மண்டபம் இருக்குது, அந்த இடத்துல பரப்புரை செய்ய போகிற அப்படின்னு அனுமதி வாங்கணும்ல. நீ எடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? நேராக காரைக்குடிக்கு வந்து காரைக்குடி நகரில் வந்து நீ அப்படியே ஜனங்களை பார்த்துக்கிட்டே போய் அந்த மணிமண்டபத்தை நின்று பேசியிருந்தா கூட, நீ 1 மணி நேரம் பேசக்கூடியவனாக இருந்தால் கூட அந்த டைம் வந்து போதுமானது. ஆனால் நீ என்ன பண்ணுற? திமிரு. அதுதான் சொல்கிறா, இவன் ஒரு சைக்கோ. அது என்ன பண்ணுறான்? காலையில் இங்கே வந்து சேர்ந்ததே 2:31க்குன்னா அப்புறம் எப்படி வந்து பேச முடியும்? இத்தனைக்கும் வந்து சாலை மார்க்கமாக வரல, வந்தது தனி விமானத்தில் மதுரைக்கு வந்து, மதுரையிலிருந்து ஒரு அந்த வேனில், பிரச்சார வேனில் வந்து காரைக்குடி வர 100 கிலோமீட்டர் தான். இந்த 100 கிலோமீட்டரை சரியாக கடந்தா, அதாவது பெரிய தடையெல்லாம் எதுவும் இல்லாமல் போகிற வழியில் அங்கங்கே நின்றுந்தா கூட கையை ஆட்டிட்டு ஷார்ப்பாக வந்துருந்தா மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துருக்கலாம். அதையும் செய்யலை. கேட்டால் 4 மணி நேரம் மக்கள் வந்து அங்கங்கே இவரை நிப்பாட்டிட்டாரா. இவன் வந்து அங்கே மக்களை பார்த்துட்டு வந்து ஜனங்க வெள்ளத்தில் அப்படியே மிதந்துட்டு வந்து சேர்றதுக்கு 2:31 ஆயிடுச்சு அப்படின்னு வந்து இவங்க கட்டுக்கதைகளை பரப்புகிறாங்க தொலைக்காட்சிகளில். அதுக்கேற்ற மாதிரி வந்து லைவ் ஃபீடை கொடுத்து, காசையும் கொடுத்து, பாட்டை கொடுத்து போட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த விஜய் வந்து பல நேரங்களில் விஜய் செய்கிறதெல்லாம் இந்த தேர்தல் ஆணையமும் அனுமதிக்கிறத பார்க்கும்போது விஜய்க்கு மட்டும் தனி சலுகை தராங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா சாலை வளத்துக்கு அனுமதி இல்லைன்றாங்க, ஆனால் இவன் டெலிபரேட்டாக அந்த ரோட் ஷோ தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு வரான். பின்னாடி வாகனங்கள் வரக்கூடாதுன்றாங்க, ஆனால் தொடர்ச்சியாக அவன் பின்னாடி வாகனங்கள் வருது, கார்கள் வருது, ஆக்சிடெண்ட் ஆகுது. நேற்று முன்தினம் நடந்த அந்த திருநெல்வேலி பரப்புரையிலிருந்து இது இன்னைக்கு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 20 விபத்துக்கள் நடந்திருக்கு. 2 வீலர் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாலும் காவல்துறை அவங்களுடைய அந்த காவல்துறை கட்டுப்பாடு எதையுமே வந்து இந்த குரங்கு கூட்டம் கேட்கறது இல்லை. ஒரு உண்மையிலே அது மிகப்பெரிய மனச்சோர்வாக இருக்குது பார்க்கும்போது. என்னடா இப்படி இந்த தற்கொலைகளை என்ன பண்ணுறது? எவ்வளோதான் வந்து கண்டனம் தெரிவித்தாலும் அல்லது எத்தனை பேர் கண்டித்தாலும் இது வந்து அடங்காமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த சோர்வு தான் வந்து பார்க்குற அத்தனை பேருக்கு அதிகமாகுது. இன்றைக்கி அந்த தேர்தல் பரப்புரை நேரம் கடந்த பிறகு விஜய் வந்ததால் அங்கே பேச அனுமதி மறுக்கப்பட்டதும் வந்த வேகத்திலேயே வண்டி எடுத்துன்னு திரும்பி போயிட்டான். இப்போ பாருங்கள், வரும்போது 4 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னார்ல, இப்போ 1 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேர்ந்துட்டான். இந்த பரப்புரை ரத்து அப்படின்னு ஒன்று ரத்தான பிறகு வந்து அப்படியே கையாட்டிக்கிட்டே கிளம்புறான். கிளம்புனா 1 ஹவரில் வந்து அங்கே மதுரை விமான நிலையத்துக்கு போய் சேர்ந்து தனி விமானத்தை பிடிச்சி வீட்டுக்கு போகிறான். இது என்ன கிடையாது, இந்த லாஜிக்கே புரியல. அப்போ எதுக்கு நீ வரும்போது 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிற? இது எல்லாமே வந்து உன்னுடைய அந்த வெத்து பிம்பத்தை ஒரு ஜனங்கக்கிட்ட வந்து நான் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டிக்கிறது. இந்த இமேஜை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா தேர்தலில் வந்து டப்பா டான்ஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தை வந்து அவங்க சேர்க்குறாங்க. அந்த சேர்த்து அந்த கூட்டத்தை வந்து அப்படியே வந்து அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது மட்டும் இந்த கூட்டம் அவன் பின்னாடி போகிறதில்ல, எங்கேயும் வந்து பிளாக் ஆகிறதில்ல, கார் வந்து வேகமாக போயிடுது. இதெல்லாம் வந்து ஜனங்க கேள்வி கேட்காம இருப்பாங்க, இதை என்ன பண்ணாலும் வந்து ஏற்றுப்பாங்க. அப்புறம் உனக்கு தான் பேசுகிறதுக்கு நேரமே வந்து அங்கே கம்மியாக இருக்குது.
இதில் சைக்கிள் என்ன ஓட்டி கிழிக்கிற நீ? காரு வேனை விட்டு இறங்குறான் டக்குன்னு சைக்கிள், அந்த கூட்டத்தில் சைக்கிள் ஓட்ட முடியுமாடா முண்டம்? அந்த கூட்டத்தில் முதல்ல நடக்கவே முடியாது. இதில் சைக்கிள் ஓட்டுற பேர் வழின்னு சொல்லிட்டு ஆடி 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 ஓட்டி ஒரு இடத்துல போய் கவுந்து அப்புறமா வந்து அங்கேருந்து வேனில் ஏறிக்கிட்டான். அது ஒரு 10 நிமிஷம் ஓட்டியிருப்பியா? இந்த 10 நிமிஷம் நேரத்தை பேசுறதுக்கு நீ பயன்படுத்திருக்கலாம்ல. ஆனால் இது டெலிபரேட்டாக வேணும்னே செஞ்ச ஒரு விஷயமாக தான் வந்து இதை பார்க்குறோம். இந்த காரைக்குடி கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் உடனே வந்து ஃபயர் விடுறாங்க. ஏகப்பட்ட க்ரௌடு வந்து சேர்ந்துருச்சு. விஜய் வந்து லாஸ்ட் மினிட்ல கலக்கிறார் பாருங்க, அப்படிலாம் வந்து சிலர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கடலூரில் பிரச்சாரம் நடக்க போகுது. கடலூருக்கு வந்து அங்கேருந்தே பனையூர்லேருந்தே அப்படியே போயிடுற பிளானில் வந்து விஜய் இருக்கலாம். அங்கேயும் வந்து இதே மாதிரி ரோட் ஷோ. ஏன்னா பேசாமல் இந்த சோம்பேறித்தனம் தானே, பேசுகிற சோம்பேறித்தனம், மனப்பாடம் பண்ணணும், ஒரே ஸ்கிரிப்ட் வேறு, திரும்ப திரும்ப அதே படிக்கிறதுனால வந்து ஜனங்களுக்கு ஈஸியாக, அதாவது விஜயோடைய அந்த பரப்புரை மேலே பெரிய ஈர்ப்பு ஒன்றும் இல்லாமல் போகுது. பார்க்குறோம், வேடிக்கை பார்க்குறதுக்கு வராங்க. இன்னொன்று நிறைய பேர் இவங்க திரட்டுறாங்க, கொடுக்குற காசுக்கு அவங்க வராங்க. அதே போல் வேடிக்கை பார்க்குற கூட்டமும் வருது. ரெண்டும் சேரும்போது பெரிய க்ரௌடாக வந்து அவங்களுக்கு தெரியுது. எல்லாமே வந்து பார்க்க வர்றவங்க தான். விஜய்க்கு ஆதரவாக அல்லது விஜய்க்காக, விஜய் வந்து இங்கே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் கொடுத்து இந்த தமிழ்நாட்டை நட்டமாக நிமித்திடணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்து யாரும் அங்கே வரல. அதனால் இதை வைத்து வந்து உடனே விஜய்க்காக வந்து ஃபயர் விடுறவங்கெல்லாம் ஆழ்ந்த அனுதாபத்தை தான் அவங்களுக்கு தெரிவிக்கணும். இதில் இந்த காரைக்குடி பரப்புரை கூட்டம், அந்த பரப்புரை ரத்தானதில் ஒரு விஷயத்த ரொம்ப நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மக்களை பற்றிய இம்மி அளவு கூட கவலை இல்லாத ஒரு கேவலமான பிறவி விஜய் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஏற்கனவே வந்து வெயில் கொளுத்துது. அதுவும் காரைக்குடியெல்லாம் கேட்கவே வேணாம். ராமநாதபுரம் மாதிரி ஒரு கொடூரமான கோடை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் வெயில். வேலூரை விட அதிகமான வெயில் அந்த ராமநாதபுரம் காரைக்குடி பக்கம்லாம். இப்போ அந்த ஊரில் காலையில் நீ வரன்ட்டு காலிலேருந்தே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது உனக்கு எத்தனை மணிக்கு வர முடியும் அப்படின்னு தெரியுதோ அப்போ வர சொல்லலாம்ல ஜனங்களை. உன் பிரச்சனை தான் என்ன? எதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து ஜனங்களை வெயிலில் காக்க வைக்கிற? உன்னால் வர முடியுதுன்னு தெரியுதுல்ல, களைஞ்சி போக சொல்லு. இல்லை அப்புறமா நான் வர்ற இந்த டைம் தான் வருவேன், அப்போ வந்தால் போதும், அதுக்கு முன்னே வந்து எங்கிட்ட வந்து என்னுடைய இலவை கூட்டாதீங்கப்பா, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் அப்படி இப்படி இருங்க, நான் வரும்போது நான் நியர்பை வரும்போது அறிவிக்கிறேன், அப்படி ஏதாவது செய்யணும்ல. எந்த ஏற்பாட்டுமே செய்யாமல் கொளுத்துற வெயிலில் 4 மணி நேரம் மக்கள் வந்து நிற்கிறாங்க, விஜய்க்காக காத்திருக்கிறார்கள், விஜய் பார்க்க ஆவலில் காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க, குளுக்கோஸ் கொடுக்குறாங்க, தாவை இதெல்லாம் வந்து லைவில் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க வெட்டி போயிடுங்க. ஆனால் காவல்துறையும் இதில் உள்ள புகுந்து வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் காத்திருக்காதீங்க அப்படின்னா வந்து அறிவுறுத்த மாட்டேங்குது. அதே போல் இந்த கட்சிக்கார கம்நாட்டிங்க ஒருத்தரும் வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இந்த தற்கொலை தலைவனாக இருக்கான அவனுக்கும் வந்து அதை பற்றிய அக்கறை இம்மி அளவுக்கு இல்லை. நமக்காக இவ்வளோ பேர் வெயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க, 1-2 பேர் மயக்கம் போட்டு உள்ளட்டோம், சாவிட்டோம், நமக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. நமக்கு நம்மளோட இமேஜ் முக்கியம். நமக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்காங்க, எதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுதான் விஜயின் நோக்கமாக இருக்குது. இப்போது இதற்கு முன்பு கரூரில் நடந்தது, அதே போல் திருச்சியில் நடந்தது, அதுக்கு முன்னே மதுரையில் விக்கிரவாண்டியில் இங்கே நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் இம்மியளவு கூட வந்து மனசார விஜய் வருந்தவே இல்லை. அது ஏன் அப்படின்னா, இப்படி ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறது விஜயனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி நடந்தால் தான் வந்து நாம் எப்பயுமே ஹைலைட்டில் இருப்போம், நம்ம பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் விஜய் விஜய் விஜய்னு எல்லாருமே வந்து கதறிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து நல்ல வேலை இன்றைக்கி அப்படி எதுவும் நடக்கலை காரைக்குடியில். நேரமாக ஆக அங்கிருந்த ஜனங்க, அந்த மக்களுடைய அந்த ஒரு மாபு, அந்த பாடி லாங்குவேஜ் இருக்க, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா என்னடா இங்கேயும் ஒரு கரூர் மாதிரி ஏதாவது வந்து ஒரு துயரம் நடந்துற போதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் அது இயற்கை வந்து அவங்களுக்கு கொடுத்த நல்ல நேரம். அது யாருக்கும் ஒன்றும் நடந்துடல. விஜய் வந்து பேசாமல் கம்முன்னு போயிட்டான். என்னைக்கு வேணா எந்த கூட்டத்தில் வேணா திரும்ப ஒரு கரூர் சம்பவம் அரங்கேறிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிற மாதிரி தான் விஜயனோட நடவடிக்கை இருக்குது. அந்த கூட்டத்தை அவர்கள் திரட்டுற விதம், அதே போல் கூட்டத்தை வாட்டி வதைக்கிற விதம், இது எல்லாமே வந்து மீண்டும் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. விஜயனுடைய கூட்டங்களுக்கு என்ன கேட்டால் பொதுவாகவே
விஜயனுடைய பரப்புரைக்கு நிரந்தரமாக தடை விதிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பிளான்டு ஒரு ஸ்டாம்பீடை ஏற்படுத்துகிற நோக்கம் அவங்ககிட்ட இருக்குது. திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை, கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அதன் மூலமாக விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு இமேஜை ஏற்றி பிடிக்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்களை வந்து சமுதாயத்தில் இந்த மாதிரி கூட்டங்கள், பரப்புரைகள் நடத்த அனுமதிப்பதுங்கிறது மிகப்பெரிய தவறு. தேர்தல் ஆணையம் இனி வந்து விஜயனுடைய பரப்புரைக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்கறதே கூட வந்து தேவையற்றது அப்படின்னு தான் வந்து என்னுடைய கருத்து. உனக்கு தான் வந்து வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காங்கல்ல, நீ ஏன் வந்து கஷ்டப்பட்டுன்னு ஜனங்களையே எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? நீ ஒரு வீடியோ பேசி அனுப்பிடு போதும். உன்னோட இம்சை வந்து தாங்க முடியல. ஒரு வீடியோ பேசி எல்லாருக்கும் வந்து வந்து முதல் ஷோ சினிமாவுக்கு வந்து எப்படி பார்ப்பீங்களோ அது போல் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு அப்பீல் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரி பரப்புரை செய்கிற அப்படிங்கிற பேரில் வந்து உயிரை வாங்காது.